தலாக் சொல்லப்படுவதன் மூலமாக என்ன நடக்கிறது? நடுவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு தான் பிரச்சினை. கணவன் மனைவி வேறையாகின்றார்கள், குழந்தைகள் நடுவிலே அகப்பட்டுக் கொள்கிறது. அந்த குழந்தைகள் அவர்களை நெறிப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது. நினைத்ததை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள், நினைத்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு இழிவான நிலைமை உண்டாகுவதை நாம் பார்க்கின்றோம். இன்று காதிகோட் வழியாக எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் சீரழிவதை நாம் பார்க்கின்றோம். காரணத்தை எடுத்து பார்த்தால் தகுந்த காரணம் அங்கே இல்லை. ஏதோ சிறிய பிரச்சனையாக இருக்கலாம், அந்த பிரச்சனைக்காக வேண்டி சீரழிந்து திரிவதை நாம் பார்க்கின்றோம். எனவே தகுந்த காரணம் இருக்க வேண்டும். தலாக் சொல்லப்படுவதற்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சொன்ன ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஹலால்களிலே ஆக வெறுப்பானது தலாக் என்பதனை சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இவைகளை ஒரு கணவன் மனைவி கடைபிடிக்கின்ற பொழுது வெற்றிகரமான ஒரு குடும்பத்தை நாம் எதிர்பார்க்கலாம், வெற்றிகரமான ஒரு சமுதாயத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் சீராக வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் உங்களுக்கு பொருத்தமான அமைப்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆரம்பத்திலே அவர்களை சாய்ஸ் பண்ணக்கூடிய நேரத்திலே, அவர்களை நாம் மனமுடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஃபதுஃபர் பிதாத்தித் தீன், நபி அவர்கள் சொன்னார்கள், தீனுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். மேலும் நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா கைரி மா யக்னிசுர் ரஜுல் அல் மர்அத்து ஸாலிஹா. ஒரு மனிதன் சேமித்து வைக்கக்கூடிய பொருட்களில் ஆக முக்கியமானது, பெருமதி வாய்ந்தது எது என்று தெரியுமா? அதை நான் சொல்லி தரட்டுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்ற கருத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்துடன் மரணிக்கின்றாள் என்று சொன்னால் அவள் சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவாள். எனவே கட்டாயம் இரண்டு பேருக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் வெற்றிகரமான ஒரு குடும்பத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவது விடயமாக நாம் பார்க்க வேண்டிய விடயம், பெற்றார்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன? அதில் ஆரம்பமானது அந்நஃபகா, அவர்களுக்கு செலவழிப்பது. இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகின்றான், ஃபஇன் அர்தஅன லகும் ஃபஆதுஹுன்ன உஜூரஹுன். அவர்களுக்கு பாலூட்டப்பட்டால், அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டப்பட்டால் அவர்களுடைய கூலிகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதனையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த அளவு இஸ்லாம் நமக்கு வன்மையாக குழந்தைகளுடைய பொறுப்பை தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு நல்ல பண்புகளை பழக்கி கொடுங்கள், நல்ல குணங்களை உண்டாக்கி கொடுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹிசாலின் ஹுப்பி நபியுக்கும் வ ஆலி பைத்திஹி வ கிராஅத்தில் குர்ஆன், ரவாஹு தைலமி. தைலமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 விடயங்களை கொண்டு ஒழுக்கம் கற்பியுங்கள், 3 விடயங்களை சொல்லிக் கொடுங்கள். 1வது விடயம், ஹுப்பி நபியுக்கும், உங்களுடைய நபியுடைய மஹப்பத்தை அவர்களுக்கு உண்டாக்கி விடுங்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய மஹப்பத்தை உண்டாக்கி விடுங்கள். வகிராஅத்தில் குர்ஆன், மேலும் குர்ஆன் ஓதுவதிலே இன்பத்தை உண்டாக்கி விடுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, இவ்வாறு பல விடயங்கள் குடும்பம் என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவி பெற்றார்கள் என்ற அமைப்பிலே குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அதனை இன்ஷா அல்லாஹ் வேறொரு தலையங்கத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்த விடயம், ஒரு குழந்தை தனது பெற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கூட இருக்கின்றது. அதில் பிரதானமானது பெற்றார்களுக்கு வழிபடுவது. பெற்றார்களுக்கு வழிபடுவது பொறுப்பாக இருக்கிறது. அதுவும் ஆரம்பத்தில் சொன்னப்பட்டதை போல பாவமான விஷயங்களிலே வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சொன்ன ஹதீஸிலே சொன்னார்கள், படைத்தவனுக்கு மாற்றம் செய்கின்ற விடயத்திலே படைப்பினங்களுக்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே பெற்றார்கள் நல்ல விடயங்களை ஏவுகின்றார்களா, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு வழிபடுவது ஒவ்வொரு குழந்தையுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. இதனைத்தான் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏவக்கூடிய விடயம், அல்லாஹ்வை நீங்கள் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், பெற்றார்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதனை அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். மேலும் ஒரு இடத்திலே, வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அந்த பெற்றார்களுடன் உலகிலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாகவும் சொல்லித் தருகின்றான். அடுத்தது, குழந்தைகள் பெற்றார்களுக்கு செய்யக்கூடிய அடுத்த பொறுப்பு என்னவென்றால், பெற்றார்களுக்கு செலவழிப்பது. எப்பென்று சொன்னால், பெற்றார்கள் ஏழைகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே
குழந்தைகள் வசதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் கட்டாயம் அந்த குழந்தைகள் பெற்றார்களுக்கு செலவழிப்பது பொறுப்பாக இருக்கிறது என்ற விடயத்தை நமக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறது. இந்த விடயத்தையும் நாம் வேறொரு தலையங்கத்திலே இன்ஷா அல்லாஹ் நமக்கு பார்க்கலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இறுதியாக நாம் சொல்கின்ற விடயம் என்னென்று சொன்னால், ஆரம்பத்திலே சொல்லப்பட்டதை போன்று சமுதாயம் சீராக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பங்களும் சீராக வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் சீராக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சீராக வேண்டும் என்பதனைத்தான் நாம் கூறுகின்றோம். எனவே நாம் எவ்வாறு நமது குடும்பத்தை நடாத்துகின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களை நாம் எவ்வாறு கவனிக்கின்றோம், அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், அவர்களுடைய உரிமைகளை நாம் கொடுக்கின்றோமா இல்லையா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்குரிய சட்டதிட்டங்களை உலமாக்களை அணுகி நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் வெற்றிகரமான ஒரு குடும்பத்தை நாம் எதிர்பார்க்கலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் இருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.